அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராசி மண்டலத்தில் உள்ள 12 ராசிகளை 4 தன்மைகளாக பிரித்துள்ளார்கள். அந்த 4 தன்மைகள் எவை எவை என்பதையும், அந்த 4 தன்மைகளில் எந்தெந்த ராசிகள் இருக்கின்றன என்பதையும் இந்த வீடியோவில் காண்போம். அதற்கு முன்பாக என் குலதெய்வம் அருள்மிகு உலகமாதா ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை வணங்கி, சோதிடத்தினுடைய தந்தை பரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, சோதிடத்தினுடைய மேதைகள் அனைவரையும் வணங்கி உங்களோடு அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அந்த 4 தன்மைகள் என்பது: 1 நெருப்பு ராசி, 2 காற்று ராசி, 3 நிலம் ராசி, 4 நீர் ராசி. இந்த 4 வகைகளிலே ராசிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 4 வகைகளில் எந்தெந்த ராசிகள் இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். முதலில் மேசம் ராசி, அது ஒரு நெருப்பு ராசி. அடுத்து வரக்கூடிய ரிஷபம் ராசி, அது ஒரு நிலம் சார்ந்த ராசி. அடுத்து வரக்கூடிய மிதுனம் ராசி, அது ஒரு காற்று சார்ந்த ராசி. அடுத்து வரக்கூடிய கடகம் ராசி, நீர் சார்ந்த ராசி. அடுத்து வரக்கூடிய சிம்மம் ராசி, நெருப்பு சார்ந்த ராசி. அடுத்து வரக்கூடிய கன்னி ராசி, நிலம் சார்ந்த ராசி. அடுத்து வரக்கூடிய துலாம் ராசி, காற்று ராசி. அடுத்து வரக்கூடிய விருச்சிகம் ராசி, நீர் ராசி. அடுத்து வரக்கூடிய தனுசு ராசி, நெருப்பு ராசி. அடுத்து வரக்கூடிய மகரம் ராசி, நிலம் சார்ந்த ராசி. அடுத்து வரக்கூடிய கும்பம் ராசி, காற்று ராசி. அடுத்து வரக்கூடிய மீனம் ராசி, நீர் ராசி என 12 ராசிகளும் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற விவரங்களை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.